ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். இது சிஸ்லிஸ் கிச்சன். இந்த வாரம் நான் செய்ய போகிறது ஒரு புது ரெசிபி, ஸ்வீட்டு. புது வருஷம் இல்லைங்களா, அதனால இது ஒரு அரபிக் ஸ்வீட்டு. இது இது ஒரு 2 செட் ஆகிட்டு செய்ய போகிறேன். ஃபர்ஸ்ட் இது ஃப்ரை பண்ணணும். அடுத்தது ஒரு க்ரீமி மில்க், அதுவும் சேர்ந்து இது ரெண்டும் சேர்ந்து செய்ய போகிறது. அதுக்கு தேவையான பொருட்கள் இந்த சேமியா. இது ரோஸ்டட் ஆனாலும் பரவாயில்ல, சாதாரண சேமியா, அதனால மெல்லிய சேமியா இருக்கணும், அதுதான் மெயின். அடுத்தது இதுக்கு சுகர், பவுடர் சுகர் வேணும். இந்த சுகர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சுகரு. அதே மாதிரி மில்க் பவுடர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர், 3 டேபிள் ஸ்பூன் பட்டர், திராட்சை கோடம்பு 25 கிராம், ரெண்டும் சேர்த்து ஒரு 25 கிராம். இது ஏலக்கி பவுடர் 1/2 டீஸ்பூன். இவ்வளோதான். இதுக்கு இவ்வளோதான் வேணும். இது நம்ம ஃப்ரை பண்ண வேண்டியது. இது ஒரு மில்கி க்ரீம் பண்ண வேணும். அதுக்கு பால் 1/2 லிட்டர் பால், 3 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர், 3 டேபிள் ஸ்பூன் சுகர், 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 கப்பு மில்க் மேட், அப்புறம் மேலே கார்னிஷ்க்கு கொஞ்சம் பிஸ்தா, பாதாம் எல்லாமே. இவ்வளோதான் இதுக்கு. இப்போ ஒரு கடாய் ஸ்டவ் மேல வச்சு அது கடாய் சூடாயிடணும். இந்த பட்டரை போட்டுடலாம். பட்டர் காஞ்சிடுச்சு. அப்ப நம்ம இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்ல போட்டுடலாம். இந்த முந்திரி இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த சேமியாவை போட்டுடலாம். இந்த சேமியா அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கணும் நம்ம. இப்போ நம்ம குக் ஒன்றும் பண்ண போறது இல்லை, இது நல்லா வறுக்க வேண்டியது. அப்போ இதுல கொஞ்சம் ஒரு 5-10 நிமிஷம் நல்லா வறுக்கலாம். நல்லா ட்ரை ஆயிடுச்சு, நல்லா ரோஸ்ட் ஆயிருக்குது. ஒரு சுகர் போட்டுடலாம். சுகர் போட்டு அதுக்கு அடுத்தனா பால் பவுடர் இதையும் போட்டுடலாம். அது கூட ஏலக்கியும் போட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா இது ரோஸ்ட் ஆகணும். நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்ல போட்டுடலாம். இப்போ பால் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இந்த சுகர் ஃபர்ஸ்ட் போட்டுடலாம். சுகர் போட்டுட்டு கிண்டிட்டே இருக்கணும், இல்லாட்டி அடி பிடிச்சிடும். இந்த பால் பவுடர் போட்டுடலாம். இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் நான் கொஞ்சம் பால் பவுடர் நானு பால்ல நல்லா கரைச்சி வச்சிருக்கிறேன். இதை ஊத்திடலாம். அப்படியே போட்டாக்கா கட்டி ஆயிடும், ஆகாது. இத்தையும் போட்டுட்டு நல்லா கிளறணும். இது நல்லா கிரீமி ஆயிட்டு வர அது வரைக்கும் நம்ம கிண்டிட்டே இருக்கணும். நல்லா கிரீம் ஆயிட்டு பாருங்க. இப்ப நம்ம மில்க் மேட் போட்டுடலாம். கிரீம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்ப சூடோட நம்ம செட் பண்ணலாம். பாதி நம்ம இதுல எடுத்து போட்டுடலாம். இது கண்ணாடி பாத்திரம் வேணும்னு இல்லை, ஸ்டீல் பாத்திரத்துல போட்டாலும் ஒன்றும் இல்லை. காட்டுறதுக்கு வேண்டி நான் இந்த பாத்திரத்துல போட்டிருக்கிறேன்.
இந்த கிரீமை ஊற்ற வேண்டியது. இது லேயர் லேயரா போடலாம். இப்போ என்கிட்ட கம்மியா இருந்ததுனால நான் 2 லேயர் தான் போடுறேன். அதுக்கு மேல நம்ம இது பண்ணி வச்சிருந்தீங்களா அது கூட போட்டுக்கலாம். இது மேல வேணும்னா பிஸ்தா இதெல்லாம் போட்டுக்கலாம். ஆயிடுச்சு. இது நல்ல சில்லுன்னு ஆகிட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். சூடு ஆறிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். வச்சுட்டு கட் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான். சுவையான அரபிக் ஸ்வீட் தயார். இது செய்யறது ரொம்ப ஈஸியா இருக்கும். செஞ்சு புது வருஷம் கொண்டாட வேண்டியதுதான். நன்றி.